ஸோ மார்னிங்கே வந்து நான் ஒரு குட்டி எக்ஸசைஸ் நான் பண்றேன். யாரும் அந்த எக்ஸசைஸ் பண்ணப்போ யாரும் வந்து அழுந்துடக்கூடாது. ஓகே, ஐம் கோயிங் டு டூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். நோபடி ஷுட் ஆக்சுவலி வீப். ஓகே, யாரும் அழுந்துடக்கூடாது. ஆனா நீங்க வந்து நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, அதனால நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ பாசிபிளி நீங்க எல்லாம் வந்து இதை வந்து செய்வீங்க அப்படின்னு மட்டும் நான் நம்புறேன். நான் நம்பிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்த நான் ஐ வில் ஸ்டார்ட் திஸ் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காருங்க. ரொம்ப அழகாக நிமிர்ந்து உட்காருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஏற்கனவே நான் உட்காருங்க, தரையில் உட்கார்ந்தா கூட பரவாயில்ல, இட் இஸ் ஓகே ஒன்லி. ஸோ உட்காந்து கொஞ்சம் நிமிர்ந்து இந்த அதாவது உங்கள் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, இல்லைன்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன்லேயாவது உட்காருங்க. ரொம்ப அதை எரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு போய் அப்புறம் முதுகு வலிக்கு ஆளாயிடாதீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து அப்படியே ஜென்ட்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் வெரி வெரி ஜென்ட்லி. ஓகே, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் வெரி வெரி ஜென்ட்லி. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எல்லாருமே வந்து பின் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய முழு உருவம் தெரியும். ஏதோ குட்டி குட்டியாக அங்கங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி தெரியும்னு நினைக்க வேண்டாம். ஜூம் பண்ணி பார்க்க முடியும் என்னால். ஸோ கொஞ்சம் நிமிர்ந்து எல்லாம் உட்காருங்க. அதே போல் கண்ணு க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நமது வாழ்க்கையில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டம் எதுன்னா, நம்ம எப்படி முன்னேறது, நம்மை சார்ந்தவர்களை எப்படி முன்னேற்றுவது அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு சிந்தனையோடு நம்ம வந்து இப்போ இருக்கிறோம். யுஎன்எஸ்ல நாம் எப்படி முன்னேறுவது, நம்மை சார்ந்தவர்களை எப்படி முன்னேற்றுவது என்கிற ஒரு உன்னதமான ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையில நாம் அனைவரும் நமது வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே வந்து ஒரு வரலாறு, உங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் உங்களுடைய மைண்டுக்கு வேலை கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அப்படியே ஒரு உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, ஓகே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, அவங்கள வந்து நீங்க மிஸ் பண்ண அந்த குறிப்பிட்ட நாள், அதாவது நீங்க யாரை வந்து உண்மையாவே நீங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, யார் மீது அதிக அன்பு செலுத்திட்டு இருந்தீங்களோ, ரொம்ப அவங்கள பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலாதி பிரியம், ஒரு அன்பு, அந்த நபர், அது யாரா கூட இருக்கலாம், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற அந்த நாள், அந்த இறந்து போற நாள், நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இழந்துட்டீங்க. அந்த நாள் வந்து அப்படியே உங்களுடைய மைண்ட்ல வந்து நீங்க போயிருந்தீங்க. அந்த குறிப்பிட்ட நாள் அவருடைய இறப்புக்கு நீங்க போயிருந்தீங்க. இல்லைன்னா நீங்க வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்ததுனால போக முடியல. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தது அன்னைக்கு ஃபீலிங் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே வருது உங்களுக்கு, இல்லையா? அந்த குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நாள் வந்து உங்களோடு பழகிய அந்த நபர், உங்களோடு சிரித்து பேசிய அந்த நபர், உங்களோடு உணவு உட்கொண்ட அந்த நபர், அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கைவிட்டு இந்த உலகத்துல இருந்து போன அந்த குறிப்பிட்ட நபர், அந்த குறிப்பிட்ட அந்த
காட்சி உங்க உங்களுக்கு வந்து இப்போ மைண்ட்ல வருது. அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு யோசனை பண்ணுங்க. அந்த குறிப்பிட்ட அந்த தருணங்களுக்கு போயிருக்கிறீங்க நீங்க. இப்ப நீங்க எல்லாம் வந்து இப்ப அந்த தருணத்துக்கு போயிருக்கீங்க. ஓகே. உண்மையாவே மனசு எவ்வளவு பாரமா இருக்கு யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஒரு தருணம் அது. உண்மையாவே ரொம்ப ஒரு மனசு வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பாரம். சரி, இருந்தாலும் வாழ்க்கையில வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு ரைட்டு, யாருடைய வாழ்க்கையிலையும் வந்து இது நடக்கிறது சகஜம்தான், என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியில வந்தீங்க. அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தீங்க. இன்னைக்கு வந்து அவங்க கூட இல்லைன்னா கூட அவங்க குடும்பத்துக்கோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களுக்கோ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டீங்க. நீங்க வந்துட்டு நாளாக 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து